ஹலோ ஒருவேன் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு எனாக்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. பட் அந்த லெஜிஸ்லேச்சரோட மெம்பர்ஸ் வந்து அதை இன்டர்பிரட் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குன்னா கிடையாது. இன்டர்பிரட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து ஜுடிஷியரி கிட்ட தான் இருக்குது. ஜுடிஷியரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெடரல் லா, கான்ஸ்டியூஷனல் லா அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஸ்டேட் லாவை வந்து ஹை கோர்ட் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இதோட மீனிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷனுக்கு டிட்டர்மைனிங் த மீனிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லா. அதாவது இந்த லாவோட மீனிங் என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்குறது தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றாங்க. இது எதுக்காகனா டு என்ஷூர் த லாஸ் ஆர் அப்ளைட் கரெக்ட்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி. லாஸ் வந்து கரெக்டாக அப்ளைட் ஆகிருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூல் இருக்குது. ஃபஸ்ட் ரூல்னால் பார்த்திங்கன்னா லிட்டரல் ரூல், இது கிராமட்டிக்கல் ரூல் இல்லைனா பிளைன் மீனிங் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இந்த இன்டர்பிரிட்டேஷனில் லிட்டரல் ரூல் அப்படின்னு என்னான்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்டாச்சூஸில் வந்து வேட்ஸ் இருக்கும்ல, வேட்ஸ் இல்லாமல் வந்து ஸ்டாச்சூஸ் இருக்காது. எல்லா ஸ்டாச்சுமே வந்து வேட்ஸால் ஆனது தான். அந்த வேட்ஸ் வந்து ஆர்டினரி இல்லை பிளைன் மீனிங்கில் இருக்கான்னு பார்க்குறது தான். அதாவது புரியாமல் இல்லையோ இல்லை டபுள் மீனிங் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆர்டினரியாக லிட்டரல் மீனிங்கில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து சேஃபஸ்ட்டு ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லெஜிஸ்லேச்சரோட இன்டென்ஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்டர்பிரிட்டேஷனே பண்ணுறோம். ஆனால் அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து வேட்ஸில் தான் இருக்கும். அந்த வேட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதான லிட்டரல் ரூல். அதனால் அது வந்து சேஃபஸ்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னான்னு பார்த்தோம்னா ப்ரிடிக்டபிலிட்டி, சர்டெனிட்டி, அதாவது கிளாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் லா அப்ளிகேஷன். லா அப்ளை பண்ணது வந்து கரெக்டாக இருக்கா, கிளாரிட்டியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த லிட்டரல் ரூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜஸ்டிஸ், இல்லை வேட்ஸ் வந்து அன்ஜஸ்ட் அவுட்கம்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கான ஒரு கேஸில் வந்து பார்த்தோம்னா ஒயிட்லி வெர்சஸ் செப்பல். இந்த கேஸில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்கும், அதாவது ஒரு லா வந்து இருக்கும், எனி பர்சன் இஸ் என்டைல் டு ஓட்டுன்னு. இங்கே ஒயிட்லி அப்படின்றவர் வந்து இறந்து போன ஒரு பர்சனுக்காக வந்து ஓட்டு போட போவார். அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறார், எனி பர்சன் இஸ் என்டைல் டு ஓட்டுன்னு தானே இருக்குது, அப்புறம் என்னை ஓட்டு போட விடாமல் என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு. இங்கே லிட்டரல் ரூல் அப்ளை பண்ணால் லிவிங் பீப்புள் இஸ் என்டைல் டு ஓட் அப்படின்னு தான் இருக்கணும். அதனால் இறந்து போனவங்க எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேட்ஸ் வந்து இப்படி தான் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அன்ஜஸ்ட் அவுட்கம்ஸ் வர்றதுக்கு இதாகுது. இங்கே லிட்டரல் ரூல் அப்ளை பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இதில் ரூலில் வந்து சொல்கிறாங்க. அடுத்த ரூல் என்னான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்சீஃப் ரூல். இந்த மிஸ்சீஃப் ரூலையே வந்து அட்ரஸிங் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிஸ்சீஃப் ரூல் வந்து ஹைடான்ஸ் கேஸ் அப்படின்ற கேஸில் தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஃபோக்கஸ் ஆன் க்யூரிங் த மிஸ்சீஃப், இதை தான் வந்து இதுக்குரிய டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது, அந்த லெஜிஸ்லேச்சர் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான். இங்கே வந்து இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சரை வந்து கோர்ட்ஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் மிஸ்சீஃப் ரூலு. இதில் 4 பார்ட் டெஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது வாட் வாஸ் த லா பிஃபோர் த நியூ ஒன் வாஸ் மேட், இந்த நியூ லா கொண்டு வரதுக்கு முன்னாடி எந்த லா வந்து இருந்துச்சு அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெண்டாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த மிஸ்சீஃப் அண்ட் டிஃபெக்ட் ஃபார் விச் த காமன் லா டிட் நாட் ப்ரொவைட் ரெமெடி. அந்த ஏற்கனவே இருந்த லா வந்து ஏன் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியல, இந்த நியூ லா வந்து எப்படி வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்க்குறாங்க. மூணாவது இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா வாட் சொல்யூஷன் டிட் த நியூ லா ப்ரொவைட் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், இந்த நியூ லா வந்து எந்த மாதிரியான சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது தான். அடுத்த கொஸ்டின் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 பார்ட்டில் 4ஆவதாக இருக்குது ஒய் டிட் பார்லிமெண்ட் கிரியேட் தி சிச்சுவேஷன். பார்லிமெண்ட் வந்து எதுக்கு இந்த சொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கேஸில் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்மித் வெர்சஸ் ஹக்ஸ். ஒரு ஆக்ட் வந்து இருக்குது, ஸ்ட்ரீட் அஃபென்சஸ் ஆக்ட் 1959. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாய்டர் ஆர் சாலிசிட் இன் எ ஸ்ட்ரீட் ஆர் பப்ளிக் பிளேஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டியூஷன். இந்த ப்ராஸ்டியூட்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த பர்பஸ்க்காக யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்டோஸ் பால்கனிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் இல்லை, அப்புறம் எங்களை அரெஸ்ட் பண்ணி அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் இதோட பர்பஸ் என்னான்னு பார்த்தோம்னா இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஸ்ட்ரீட் ப்ராஸ்டியூஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இவங்களாம் வந்து லயபிள் தான். இப்போ அந்த வேட்ஸில் இருக்கிறத வச்சு இவங்க வந்து மிஸ்லீட் ஆக பார்த்துருக்காங்க. இங்கே மிஸ்சீஃப் ரூல் அப்ளை பண்ணுறது ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான். இங்கே ப்ராப்ளம் வந்து டு ரெடியூஸ் ஸ்ட்ரீட் ப்ராஸ்டியூஷன். ஸோ இங்கே மிஸ்சீஃப் ரூல் இந்த மாதிரி அப்ளை ஆகுது. அடுத்த ரூல் என்னான்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல். கோல்டன் ரூல் என்னன்னா லிட்டரல் ரூலில் இருக்க அன்ஜஸ்ட் அவுட்கம்ஸை சரி பண்ணி அதோட பர்பஸ் என்னான்னு சொல்கிறதா வந்து கோல்டன் ரூல். இதை வந்து மிடில் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லிட்டரல் ரூலுக்கும் மிஸ்சீஃப் ரூலுக்கும். லிட்டரல் மீனிங்கை பார்க்கணும், நெக்ஸ்ட்டு பர்பஸ் அண்ட் கண்டெக்ஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குரிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் லிட்டரல் மீனிங்கை லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட்டோட பேலன்ஸ் பண்ணுறது.
அப்சைட் அண்ட் அன்ஜஸ்ட் அவுட்கம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து என்கரேஜ் பண்ணுறது இன்டர்பிரிட்டேஷனில். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்படி பண்ணுறதுக்கு வந்து ஜுடிஷியல் எக்ஸ்பர்டைஸ் வந்து தேவை. அதாவது பிளைன் மீனிங் ரூலோட கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவோட இன்டென்ட் வந்து டிட்டர்மின் பண்ணுறது டிஃபிகல்ட் அப்படின்றாங்க. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இதில் கேஸ்லான்னு பார்த்தோம்னா கிரே வர்சஸ் பியர்சன். இந்த கேஸில் ஒரு லா வந்து இருக்குது, ஸ்டாச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ இன்ட்ரெஸ்ட் ஷால் பி பெய்ட் ஆன் லோன் ஓவர் 100 euro. அதாவது எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பெய்ட் பண்ண தேவையில்ல 100 euroக்கு மேலே லோன் வாங்கியிருந்தா அப்படின்னு. ஆனால் இங்கே கிரேன்றவர் வந்து மணி வந்து பியர்சனுக்கு கொடுத்துருக்காரு. பியர்சன் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, எனக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்குறீங்க, அதான் லா வந்து இப்படி இருக்குல்ல, நான் வந்து 100 euroக்கு மேலே தானே வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அந்த லா எப்படி இருக்கணும்னா, இன்ட்ரெஸ்ட் கேன் பி சார்ஜ் ஆன் லோன்ஸ் ஓவர் 100. அது 100 euroக்கு மேலே வாங்கினா லோன் வாங்கினா தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால சரியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்லாம் இருக்குது. லோன்ஸ் வந்து 100 euroக்கு மேலே வாங்கினா இங்கே இருக்க அந்த அன்ஜஸ்ட் அவுட்கம் சரி பண்ணுறது தான் கோல்டன் ரூல் அப்படின்வாங்க. இந்த இன்டர்பிரிட்டேஷன் செய்கிறப்போ வந்து வேரியஸ் ப்ரிசம்ப்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதாவது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஃப்யூச்சர் சுச்சுவேஷனுக்கு தான் இருக்கணும், பாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. அது மாதிரி ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ரைட்டை வந்து பறிக்கிறதா வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஜட்ஜஸில் ஜட்ஜஸ்க்கு தான் வந்து பவர் இருக்குது. எதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஆன்சரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.